பாபநாசம் பக்கத்தில் இருக்கிற அகத்தியமலை கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் சிவனோட கல்யாணத்தை பார்க்க முடியலைன்னு அகத்தியர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஏன்னா சிவன் கல்யாணம் வடநாட்டில் நடந்துச்சான். எப்படிலாம் கதை விடுறாங்க? முதல்ல சிவன் கல்யாணமே ஆகலை. அவர் சித்தி அடைந்த சித்தர். அவருக்கு கல்யாணம் ஆச்சான். அவருக்கு அந்த கல்யாணத்தை பார்க்க முடியல. அதனால் சிவன் இங்கே கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்தாராம் அகத்தியருக்கு. கதையெல்லாம் சொல்லுவானுங்க பயங்கரமாக. இது என்னென்னா பொதிகை மலைன்னு குருகுலம் நடந்த இடம். முதல்ல முருகன் சித்தர் இங்கே ஒரு குருகுலம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதில் தான் கிருஷ்ணர் படித்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அதை பின்பற்றி இங்கே ஒரு குருகுலத்தை ஸ்தாபித்தார். இந்த குருகுலத்துக்கு குழந்தைங்கள்லாம் படிக்க வருவாங்க. எல்லாம் சயின்ஸ் லேபாக இருந்துச்சு. நிறையா எல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க. நிறைய ஆட்டம் பாம் வரைக்கும் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் தயார் நிலையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் மகாபாரதம் சமயம் குறவர்களுக்கும் சண்டை மூட்டி இந்த சகுனி இந்த சயின்ஸ் லேபை இருக்கிற ஸ்டூடெண்ட் சித்தர் எல்லார்களையும் மிரட்டி அவங்களையெல்லாம் அணுகுண்டாக மாற்ற வச்சு எல்லா சித்தர்களையும் கழுவேற்றி அவங்களையெல்லாம் அந்த அணுகுண்டு மேலே வெடிக்க வைக்கலான்னு டைம் பாம்லாம் செட் பண்ணி வச்சுட்டாரு. இது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சோன்னா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அவரோட வாக்கி டாக்கியில். கிருஷ்ணர் அதை அப்படியே குண்டாக இவரை சகுனி அதோட கட்டி அவரை தூக்கி போட்டுடுங்க கடல் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, திருச்செந்தூர் பக்கம். அப்போது தான் அதே லாரியில் வச்சு அவரை கட்டி குண்டு கட்டி, அதனால தான் இப்போவும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் குண்டு கட்டுன்னு சொல்கிறதுக்கு என்னென்னா இந்த குண்டை வச்சு கட்டினதுனால. சகுனியை கட்டி அர்ஜுனன் அங்கே அந்த திருச்செந்தூர் கடலில் தூக்கி எறியும் போது அது தெரித்து விழுந்த பாலைவனம் தான் தேரிக்காடு. ஏன்னா அணுகுண்டு சிவப்பாக இருந்த ரத்தமாக நெருப்பாக கக்கினதுனால அது சிவப்பாக மாறிடுச்சு. அந்த தேரிக்காடே அந்த இடமே அந்த மண்ணே சிவப்பாக இருக்கும். தேரிக்காடு மண் சிவப்பாகிடுது. காரணம் இங்கே இருக்கிற பொதிகை மலையிலேருந்து எடுத்துகிட்டு போன குண்டை வெடிக்க வச்சதுனால. அதுக்கப்புறம் கருத்தினன் சித்தருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சித்தர்கள் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ், அவரோட குழந்தைகள், அவங்களோட அந்த குருகுலத்தில் படித்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த தேரிக்காடும் இந்த மாதிரி உடஞ்சி போச்சு. இந்த பொதிகை மலை இப்படி உடஞ்சி இந்த கல்லெல்லாம் மலையெல்லாம் உடஞ்சி இப்படி ஆனதுனால தான் அவரால் அந்த இடத்துல இருக்க முடியலை. அது தவிர அவருக்கு வருத்தமும். அது தவிர அவர் கேரளா பக்கம்தான் போயிட்டார். ஏன்னா அங்கே தான் பாதுகாப்பு வேணும். இந்த யூதர்கள் கடல் மார்க்கமாக தானே வியாபாரத்துக்காக வர்றாங்க, திருப்பி வர வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் பாதுகாப்பு கருதி மக்களை காப்பாற்றணும், தமிழர்களை காப்பாற்றணும்னு சொல்லி கொள்ளிடம் அங்கே தான் போய் இருந்து காப்பாற்றியிருக்கிறாரு. அங்கே தான் குருகுலம் சபரிமலையில் மறுபடியும் அதே மாதிரி குருகுலம் ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குருகுலமாக இருந்திருக்கு. அதையெல்லாம் மடைமாற்றி இந்த யூதர்கள் மற்ற என்னென்னவோ கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் பொதிகை மலை. இது அற்புதமான மலைவாழ் மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பேர் காடம்பர்னு பேர். இந்த மண்ணில் இருக்கிறவங்க எல்லோரும் வீரமாக இருக்காங்க.